ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ஒரு வருத்தமான ஒரு பதிவு. ரொம்ப பிடித்தமான ஒரு சகோதரி வந்துட்டு மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதை தாங்க முடியாத ஒரு பதிவு. நேற்றே போடணும்னு நினச்சேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. இதை பற்றி பேசக்கூடிய நிலைமையில இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுகிறது, அவங்களுடைய ரீல்ஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு சிஸ்டர்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு சகோதரி சாய் ஸ்ரீ சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரி தன்னுடைய கணவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக நியூஸ் பரவிட்டு இருக்கு. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா சாரீஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேர் அவங்களுக்கு அவங்களுடைய ஷாப்க்கே பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி நிறைய ரீல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இந்த சம்பவத்தை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இப்போ மே மந்த் அவங்களுடைய கிளாஸஸ்லாம் இருக்குன்னா கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கூட சொல்லியிருந்தேன், நீங்கள் கூட ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கவங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஜீரணிக்கிறோம் அப்படின்றது எனக்கு புரியல. இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதும் புரியல. இப்போ அந்தாலும் இல்லை, அவங்களுடைய கணவருக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை ஆகிருக்குது. அவங்க தனியாக வந்துட்டாங்க. உன்னோட இது எனக்கு தேவை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைங்களை அப்படின்னு தனியாக வந்திருக்கிறாங்க. பெரிய மகனையும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க, சின்ன மகனையும் டென்டலுக்கு படிக்க வச்சுட்ருக்குறாங்க. அவங்களுடைய சொந்த உழைப்பில் ஏதோ அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது பொதுவாக ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்கள் அதாவது மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்படணும், அவங்க சீரழிஞ்சு போயிடணும், அவங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்க உட்காந்து ஒரு மூலையில் முடங்கி அழுதுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் அவங்க ஹாப்பியாக அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் இந்த மாதிரியான நபர்கள் நம்மள சகோதரி இருக்காங்களா, அந்த மாதிரி சகோதரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் துளிர்த்து நீ இல்லைனா எனக்கு என்ன, நான் என் பிள்ளைங்களுக்காக நான் உழைப்பேன், எனக்காக நான் செஞ்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா ஒரு மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கிற மாதிரி அவங்க வேலையை அவங்க அவங்களுடைய ஃபேஸில் பார்த்தீங்களா எதுலையாவது ஒரு சின்ன ரியாக்டாவது அவங்க கஷ்டப்படுறதா மாதிரியும் ஹஸ்பண்ட் இல்லாத மாதிரியும் ஏதாச்சும் ஒரு ரீல் இருக்கான்னு பார்த்தீங்களா. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பிஸ்னஸ் மைண்டில் தான் அவங்களோட ரீல்ஸ் எல்லாமே இருக்குது. சூப்பராக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. உண்மையிலே நிறைய பேருக்கு மோட்டிவாக நிறைய கிளாஸஸ்லாம் கொடுத்துட்டு எப்படி இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. சில ஆண்கள்லாம் அப்படி கிடையாது. நல்லா அதாவது இப்போது நம்ம வீட்டு பொண்ணு இல்லைனாலும் மற்றவங்க வீட்டு பசங்களோ மற்ற வீட்டு பிள்ளைங்களோ நல்லபடி வந்துட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, அந்த சிஸ்டர் நல்லபடி வந்துட்டாங்க. ஒரு டைலரிங்லேயோ ஒரு பியூட்டிஷியன்லேயோ எதுலேயோ ஒன்றுத்தில் அவங்க நல்லா வராங்க அப்படின்னா கைத்தட்டி ரசிக்கிற ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி கூடவே இருக்கிறவங்க, அதுவும் இந்த மாதிரி கணவன்மார்கள் யோசிக்கவே முடியல. பார்த்தீங்களா, அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், அந்த மாதிரி ஃபைட் ஆனதும் அவனோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி பிரிஞ்சு வந்துட்டாங்க.